இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு அவசர காலத்தில், ஒரு துன்ப காலத்தில் நமக்கு ஒரு துணை வேணும் என்பது நமக்கு வாழ்க்கையில் சாதாரண ஒரு பாடம். இது மிக சாதாரண ஒரு பாடம். நம்ம ஒரு கை உடஞ்சி நிற்கும் பொழுது டக்குன்னு ஒரு கரை நம்ம கை கொடுத்து தூக்கி விடுதல் என்பது அது மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்கு ஒரு துணை என்பது மிக அவசியம். எத்தனை ஆதியிலே கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று என்று சொன்னார். சரிங்களா? எல்லாத்தையும் வளர்ந்து படைச்சார் கடவுள். எல்லாத்தையும் பார்க்குறாரு. நல்லது என கண்டார், நல்லது என நல்லா பார்க்குறாரு, நல்லதுன்னு பார்க்குறாரு. ஆனால் தான் படைத்த ஒன்றையே நல்லது அல்ல என்று கடவுளை ஒத்துக்கொள்கிறார். கடவுள் தன்னை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார். ஏன்னா கடவுள் ஆச்சு படைத்தலாம் சரியா? அப்படி கிடையாது. நம்முடைய கடவுள் அப்படி ஒரு ஒரு சர்வாதிகாரமிக்க கடவுள் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. தான் படைத்த படைப்பையை உற்று நோக்கிறாரு, விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு. இது சரியா பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷனை படைச்சோம் பார்த்தீங்களா? நம்ம மாதாம் படைச்சோமே, ஆனால் தனியார் மற்ற விலங்குகள்லாம் கும்பலாக விளையாடிட்டு இருக்குது. அது ஜாலியாக ஓடுது வருது, அது மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. மனுஷன் தனியாக உட்காந்துருக்கிறான், அவனுக்கு துணை கிடையாது. அப்போது கடவுளே அது தன்னுடைய படைப்பை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார். மனிதன் தனிமையாக நம்ம படைச்சது தப்பு, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை நாம் கொடுப்போன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஏவாளை என்ன பண்ணுறார்? ஆதாமுக்கு துணையாக கொடு. துணை என்பது வாழ்க்கையில் மிக அவசியம். எந்த நல்லதோ கெட்டதோ தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசையாகாது, 2 கை தான் ஓசையாகும். சரிங்களா? அப்போது கடவுளுக்கு தெரிகிறது. இந்த கருத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கவிருக்கிற வாசகத்தில். மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. ஒரு திருக்குறள் சொல்ல பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் கலவைதான் நட்புன்னு சொல்லுவாங்க. உடுக்கைனா துணி, ஒரு துணி. அது நம்முடைய மானம் போகிற அளவுக்கு கீழே விழுகின்ற பொழுது கை என்ன பண்ணணும்? டக்குன்னு போய் பிடிக்கும். இப்போ துணியை பிடிக்கும், அப்படி போய் பிடிக்கும். புரியுதுங்களா? நம்முடைய மானம் போகிற நிலைமையில் இந்த கை என்ன பண்ணும்? டக்குனு அந்த மானத்தை மறக்க துணி கை போய் பிடிக்கும். அதை போல உடுக்கைன்னு துணின்னு அர்த்தம், உடுத்துக்கிற துணின்னு அர்த்தம். ஐயா, இழந்தவன் அந்த துணி விலகுகின்ற அந்த நேரத்தில் இந்த கை தடார்னு ஓடி எப்படி நம்ம மானத்தை மறைத்து காப்பாற்றுகிறதோ, மானம் போக நம்மளை இந்த கை உதவி செஞ்சு நம்மளுக்கு தடுத்து காப்பாற்றுதோ, அதை போல ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது கூட இருந்து அதை அந்த கஷ்டத்தை இல்லாமல் பார்த்துக்கணும் நல்ல நட்புன்னு சொல்லுது திருக்குறள். அவன் தான் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு துணையை யோசிச்சு துணை அவசியமா இல்லையா? நிச்சயமாக துணை அவசியம். உண்மையான பாருங்க. இப்போ நான் உங்களை நண்பர்கள் என்றேன்னு சொல்லுவார் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் இப்போ மனுஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவான். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொட்டுவான். போயிட்டு இல்லை மச்சான் இந்த மாதிரி ஆச்சுடா எனக்கு, நாங்கள் போனேன், அனைத்தையும் கூட பெத்த தாயத்தை கூட சொல்ல மாட்டான், கட்டின பாடம் கூட சொல்ல மாட்டான். சில விஷயங்களை இல்லையா இந்த மறைக்கலாமா யோசிப்பான். ஃப்ரெண்டுக்கிட்ட அனைத்தையும் போய் கொட்டுவான். ஃப்ரெண்டு சொல்லுவான், பரவாயில்ல மச்சான் அது அப்படியா, சரி பார்த்துக்கலாம் விடு என்று அந்த நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்டு என்பவன் அனைத்தையும் தாங்கிய ஒரு உறவு. அது அனைத்தையும் தாங்கிய உறவு. அதான் ஏசப்ப சொல்லுவார் பாருங்க. அப்போ நான் உங்களை நண்பர்கள் என்றேன்னு சொல்லுவார். நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். நண்பர்களுக்காய் தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எதுவுமே கிடையாது சொல்றார். அப்போ ஒரு துணை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி துணை நமக்கு வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு ஏசப்பா நமக்கு அந்த வாசகம் வழியாக சொல்றாரு. இன்னைக்கு மிக சிறப்பாக இன்னைக்கு அற்புதமான அது நற்செய்தி வாசகம் இன்னைக்கு வாசிக்கலாங்களா? ஏசப்பா பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள்
சிதறடிக்கப்பட்டு, நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு போயிடுவீங்க. நீங்கள் என்னை தனியே விட்டு நீங்களாம் ஓடி போவீங்க. ஆனால் நான் தனிமையாக இருப்பது இல்லை. என் தந்தை என்னோடு இருக்கிறார். எனக்கு பயம் கிடையாது இல்லையா? நல்ல அம்மாவா, அப்பாவா, நண்பனா என் தந்தை என் கூட இருக்கிறாரு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. சொல்கிற வார்த்தை அப்புறம் சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நான் தான் உங்களுக்கு துணை. திராட்சை கிளை அந்த கொடியோடு இணைஞ்சதை தான் பயன் கொடுப்பீங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் இல்லைங்க. யோவான் சொல்கிற வார்த்தை பாருங்க பார்ப்போம். அப்போ என்ன பண்ணி எவ்வளோ இணைஞ்சிருங்க. இன்னும் சொல்கிற பாருங்க பார்ப்போம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டாக அதை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எனக்காக சொல்லலை, என் கூட இணைஞ்சிருக்கணும் எனக்காக நான் பேசலை. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு என் துணை உங்களுக்கு வேணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணும். என்னுடைய கரம் உங்களுக்கு வேணும். நீ கஷ்டப்படும் பொழுது என் கரத்தை பற்றிக்கொள். இந்த உலகமே உனக்கு காரி துப்போம், உன்னை அடிப்பாங்க, உன்னை கொல்ல தயாராக, உன்னை கொலை பண்ண தயாராவாங்க, உன்னை போயிட்டு சபையில் நிறுத்தி உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, உன்னை சிறையில் அடைப்பாங்க. என் துணை உனக்கு வேணும். எனவே நான் எப்படி தந்தையை விட்டு பிரிந்தில்லாமல் தந்தையோடு இணைந்திருக்கிறேனோ அதை என்ன பண்ணுங்க, நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். என் வழியாய் நீங்கள் அமைதி பெறத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இவற்றை எல்லாம் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு. ஏன்னா நல்லது செய்யறவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? நான் போய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன்னா, நல்லது செஞ்சு பாருங்க தெரியும். கூட யாரும் இருக்க மாட்டான், கஷ்டப்பட்டு தான் கூட இருக்கும் இல்லைங்களா? உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள். உங்களுக்கான துணிவு நான், உங்களுக்கான துணை நான். எப்படி ஒரு உடை கழண்டு விழும்போது டக்குன்னு கை போய் அதை தடுத்து நிறுத்தி உன் மானத்தை காக்கிறதோ அதே போல உன்னை காப்பாற்ற போகிறவன் நான். நீங்கள் என்னோட சேர்ந்துருங்க. ஏசப்போடைய மிகப்பெரிய ஜெபம், தந்தையே நீங்களும் நானும் ஒன்றா இருப்பது போல எல்லோரும் ஒன்றாக இருப்பார். கடவுள் யாரும் சேர்த்து வைக்கிறாரு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு துணையா இருங்க, எல்லாரும் ஒன்றா இருப்போம். நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, என் கூட ஒன்றாயிருங்க. அப்படி ஒன்றாயிருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். நீங்கள் நல்லா இன்னும் மிகுதியாக கனி தரும் பொருட்டு என்ன பண்ணுவேன், உங்களை கிளைகள்லாம் கழிச்சு விட்டு உங்களை எரு போட்டு உங்களை நல்லா நான் செழிப்பாக்குவேன். எசப்ப சொல்கிற வார்த்தை. ஸோ உங்களுக்கான துணையாளர் நான், என் கூட சேர்ந்துருங்க. எஸ்பர்மான சொல்கிற வார்த்தை. ஏன் திருப்பி ஏன் சொல்ல பார்ப்போம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு. எனக்கு ஒன்றும் கிடையாதுயா, என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. மாத்தா மரியா ஏசப்பா கூட இருந்தாங்க. சகோதரன் 4 நாள் கழிச்சு உசுரோடைய வெளியே வந்தார் லாசர் இல்லையா? பெரும்பாடு உள்ள பெண் ஏசப்பாவோட சேர்ந்திருந்தோம், ஆடையை தொட்டு குணம் அழிஞ்சு போனான். புரியுதுங்களா? 5000 பேர் பசியா இருந்தாங்க, ஏசப்பா கூட இருந்தாங்க, பசியாறி போனாங்க. சரிங்களா? 9 பட்டின கைம்பெண் விதவை பெண்ணு புள்ள செத்து போயிட்டான், தொட்டாரு குணமாகி போறான். 100 தலைவனுடைய மகள் செத்து போய் கண்டா குணமாக்கி போறா, உயிரோட ஏற்படுத்தி கொடுத்துட்டு போறார். எவ்வளவு நிகழ்ச்சி, எவ்வளவு புதுமைகள். நீங்கள் அமைதி பெறும் பொருட்டு என் கூட இருங்க. நான் தான் உங்களுக்கு துணையாளர் என்று அற்புதமான இந்த வாசகம் எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்பேன். எப்படி வாசகம் இன்னைக்கு வச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அற்புதமான வாசகம் இன்னைக்கு. நாம் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல பதில், என்னை விட்டு பிரிந்தவங்களால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? நானே உண்மை, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உயிர், நான் தான் எல்லாம்.
என்னை விடுத்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எசப்பாவுடைய வார்த்தை இது. அப்போ நாம் அவரோடு இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கண் தருவோம். இன்னைக்கு முதல் வாசகம் இதுதான் சின்ன பவுல் சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? ஏசப்பா சொன்னார் இல்லையா, நான் உங்களை சும்மா விட்டுட்டு போக மாட்டேன், என் சீடர்களே, என் மக்களே, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். என்னை நம்புங்க. என்னை நம்பி எவன் உட்காந்துருக்கானோ, என் பெயரால் எவன் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவங்க மத்தியெல்லாம் இருப்பேன். என்னுடைய துணை இருக்கும், என்னுடைய ஹெல்ப் இருக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா. இதான் பவுல் கேட்குறாரு இங்கே. நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? தூய ஆவியா அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே என்று என்ன பண்ணுறாங்க அங்கே மக்கள் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டதே இல்லையா என்று அங்கே தூய ஆவியானவரை பற்றி பவுலும் அப்பல்லோவும் மக்களுக்கு போதிக்கிறார்கள். அந்த இறை வார்த்தை பிரசங்கத்தில் தூய ஆவியானவர் மக்கள் மேலே இறங்கி வருகிறார். துணையாளர் முக்கியம். நமக்கு தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம தோல் காட்டணும். நமக்கு வலிமை அளிக்கக்கூடியவர் தூய ஆவியான இறைவன். அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க தூய ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டீர்களா? உங்களுக்கு துணை வேணுமே. உங்களுக்கு தொடக்க திருச்சபையில் இருக்கிறீங்க, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, எவ்வளோ துன்பப்படுவீங்க. சகோதரர்களே, தொடக்க திருச்சபை காலம் என்பது சாதாரண காலம் கிடையாது. நீரோ, டொமிசியன், வலேரியன், இந்த மாதிரி கொடுங்கோளர்கள் வாழ்ந்த அந்த அந்த காலகட்டம் அது. ஏசப்பாட திருச்சபையை எப்படா அழிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த அந்த காலகட்டத்தில், அந்த தொடக்க திருச்சபை காலம். அவ்வளோ எதிரி வெளியே இல்லை, எதிரி உள்ளியே இருந்தான். யூதர்களுக்கும் பிரேன மக்களுக்கும் சண்டை. புரியுதுங்களா? புத்தசனம் பற்றவங்களும் ஏசப்பா கூட புத்தசனம் பெறாமல் ஏசப்பா யூதரை வரக்கூடாது, திருச்சபையில் சேரக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை உள்ளுக்குள்ளே, எவ்வளோ பிரச்சனை, வெளியே எவ்வளோ பிரச்சனை, உள்ள மனப்போராட்டம் எவ்வளவு. எல்லாத்திலும் மக்கள் சிக்கி தவிக்கின்ற பொழுது இந்த பவுலுடைய இந்த வார்த்தை மிக ஆழமான பொருள் உண்டது. ஏசப்பாவை நம்புறீங்களே, நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? தூய ஆவியால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? தூய ஆவியார் உங்களை கையில் தாங்குறாரா? அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? மிக அற்புதமான கேள்வி இது. நம்ம பார்த்தா பவுல்னு கேட்குறாரு. சகோதரர்களே, அகஸ்டின்னு இல்லையா, ஆரோக்கியமா, ஜனிதா, ஏதோ எல்லா பேரை வச்சுக்கோங்க. நீங்கள் ஏசப்பாவை நம்புறீங்க, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? இப்போ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் தான் நீங்கள் ஏசப்பா உண்மையாக நம்புறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கிடையாது. நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? இந்த கேள்வி மிக 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 ஆழமான ஒரு கேள்வி. எனவே நம்ம ரொம்பவும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு திருப்பாடல் பாருங்களேன். இன்னைக்கு பார்ப்போம், கடவுள் எழுந்தருள்வார், கடவுள் வருவார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? கடவுளுடைய மக்களை அவர் காப்பார். எவன் ஒருவன் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிரிகளோ அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், அவர்கள் ஓடி போவார்கள். புகை அடித்து செல்வது போல கடவுள் நொறுக்கி தள்ளுவார். புரியுதுங்களா? இன்னும் நெருப்பு முன் மெழுகு எப்படி உருகி ஒண்ணுமெல்லாம் போகும், அதை போல் அவர் எதிரிகளை அவர் அழித்து அழிப்பார். கடவுள் வருவார், நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன் ஆர்ப்பரிப்பர். கடவுள் பெயரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். அந்த ஆண்டவரை நீங்கள் துணையா நீங்கள் கையில் வச்சிக்கோ. அவர் நிற்பார் அவனுக்கு சார்பா, அவர் நிற்பார் நம்ம சார்பா. வேற யார் நம்ம சொல்லுங்க அப்போ இல்லையா? அவரே என் கேடயம் வலிமையும், அவரே நம்முடைய கேடயம், அவரே என் பாறை, அவரே என் கற்பரை, அவரே என் அரண். எனக்கு முன்னாடி எவனுக்கு முடியும்? ஆண்டவர் என் பக்கம் இருக்கும் பொழுது எனக்கு எதிரி எவன்? திருப்பாட்டு சொல்றது இன்னைக்கு, எனக்கு எதிரி எவன்? நல்லா பாருங்க பார்ப்போம். அது இன்னைக்கு 68வது திருப்பாடல். இன்னைக்கு அதில் 5ஆம் வாசகம் ரொம்ப எனக்கு 5, 6 மிக அற்புதமான ஒரு பாட்டு. இன்னைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் யார்? தூயகத்தில் இருக்கின்ற கடவுள் தானுங்க. அவர் தான் நமக்கு துணை. அவர் துணையை நாடுங்க.
ஒன்று சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு தியானமே அதான் இன்னைக்கு கருத்தே அதான் அந்த துணையாளர் நாடுங்க, அவரை பிடிச்சிக்குங்க. சரிங்களா? பாருங்க, தனித்திருப்போருக்கு இல்லையா கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார். தனியாக இருக்கிறியா, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் ஐயா, பயப்படாதே, தைரியமா இருக்கியா, நான் கூட இருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, வாங்க ஏசப்பா, வாங்க ஆண்டவரேன்னு அவர் நாம ஏத்துக்கிறோமா துணையா, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அவர் நம்ம கூட இருக்காரு, நாம அவர் கூட இருக்கிறோமா தான் முக்கியம். அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், அமெரிக்காவில் பெரிய உள்நாட்டு கலவரம் நடக்கும் எல்லாம் சொல்றாங்க, அதுவரை கவலைப்படாதீங்க, கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது சரி, கடவுள் நம்ம கூட இருக்காரு, சரி, நாம கடவுள் கூட இருக்கிறோமா என்று அப்ரஹாம் லிங்கன் கேட்டாராம். ஏசப்பா அழைக்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகள் நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் கடவுள் நம்ம வாயார் அழைக்கிறாரு. நாம் அந்த அழைப்பை ஏற்று அவர் துணையை பெற நம்ம போகிறோமா சிந்திக்கணும். திரும்ப வாசிக்கும் பாருங்க, 68 5வது திருப்பாடல் வாசிக்கும் பாருங்க. தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார், சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வு கழித்து சொல்றாரு. எவ்வளவு சிறை உலகத்தில், எவ்வளவு சிறை, மனுஷன் ஒரு சிறைப்பட்டு கிடக்குறான், உள்ள வேகுது மனசுக்குள்ள இல்லையா, கடன் பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லை, வேலை இடத்துக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, எத்தனை சிறைவாசம் எல்லாத்துக்கும். அதில் மனுஷன் சிக்கி அடைப்பட்டு சாகிறான் பாருங்க. அனைத்து சிறையிலிருந்தும் ஆண்டவர் நம்ம விடுவிப்பார். எப்பொழுது அவர் துணையை நாடி சொல்லுகின்ற பொழுது, நாம அவர் நாடி போகின்ற பொழுது அவர் நம்மை காப்பார். இதை எத்தனை பண்ணார் இன்னைக்கு ஏசப்பா சொன்னாரு. உங்களே இந்த உலகம் ஒரு காலம் வருது, நட்சத்திரம் திரும்ப சொல்கிறோம் பாருங்க, அது ஒரு காலம் வருகிறது சகோதரிகளே, சீடர்களே, நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க, என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, நீங்கள் என்ன தனியாக விட்டு ஓடி போயிடுவீங்க. ஆனால் தனிமையாக இருக்க மாட்டேன், என் கூட எங்கள் அப்பா இருக்காரு. என் வழியாய் நீங்கள் அமைதி பெறும் பொருட்டு நான் சொல்கிறேன், என்னோடு இணைந்திருங்கள். உலகத்தில் துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு, நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். என்றால் நான் இந்த உலகத்தில் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் அப்பா நான் ஒன்றா இருக்கிறோம், எங்கள் அப்பா என்னோட போகிறது கிடையாது, அவர் விட்டாலும் போகிறது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், நீயும் இந்த உலகத்தை வெல்ல வேண்டுமா, என் கூடவே இரு என்று ஏசப்பா சொல்கிறார். இன்னைக்கு சகோதரர்களே, இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு நாள் நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கு ஃபாத்திமா அன்னையினுடைய அந்த விழாவை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். நாம் ஃபாத்திமா மாதாவுடைய விழாவை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். போர்ச்சுகல் நாட்டிலே ஃபாத்திமா என்கிற ஊரில் 3 பிள்ளைகளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்க. 3 பிள்ளைகளுக்கு அன்னை மரியம்மா காட்சி கொடுத்தாங்க. அம்மா அந்த பிள்ளைகளிடம் சொல்கிற வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள். இந்த உலகம் அழியும் நிலையிலே, அழிவுக்குள்ளான நிலையில் இருக்குது. நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய துணையை பெறுங்கள் என்று அம்மா சொன்னதாக இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். நாம் அம்மா வழிகாட்டுறாங்க, உங்களுக்கு துணை ஜெபம், ஜெபமே ஜெயம்னு சொல்லுவாங்க இல்லையா. மாதாவுடைய போர்ச்சுகல் அந்த பாத்திமா அன்னையினுடைய மிக அற்புதமான வரி தான், ஜெபமாலை ஜெபியுங்கள். இந்த உலகம் அழியும் நிலையில் இருக்குது. இந்த அழியும் நிலையிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா, என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபமாலை ஜெபித்து ஏசப்படி என் பிள்ளையோட துணையை வாங்கிக்கிங்க, நீங்கள் என் பிள்ளை கூட இருங்க, என் பிள்ளை உங்களை காப்பாற்றுவார் என்று நம்ம எல்லோரையும் ஏசப்பா பக்கம் தள்ளுறாங்க. அம்மா கானா ஊரில் அம்மா என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ரசம் தீர்ந்து போச்சு சொல்கிறாங்க, ஐயா ரசம் தீர்ந்து போச்சு. அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகிட்ட போகிறாங்க, எப்பா ரசம் தீர்ந்து போச்சாம்ப்பா, ஒரு விசேஷம் ஒரு நெருக்கடி இப்போ பிள்ளைங்க ஏதாவது செய்ப்பான்றாங்க. ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, அம்மா என் நேரம் ஒன்றும் வரலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா சொல்கிறாங்க, அது அப்படித்தான் சொல்லுவார், போங்க அவர் பின்னே செல்லுங்கள், அவர் பின்னாடி போ, அவர் செய்வார் என்று நம்ம எல்லோரையும் ஏசப்பா பின்னாடி அனுப்புறதுல அம்மா குறியாக இருந்தாங்க. இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, பாத்திமா மதனே சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜெபியுங்கள், என் பிள்ளை உங்கள் கூட இருப்பார். எனவே நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய துணையை பெறுவோம்.
நன்றி. நாளை சந்திப்போம்.